நாம் தமிழர் கட்சியுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாள் அவர்கள் அதிகாரப்பூர்வமா கட்சியில இருந்து விலகுறேன் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா இருந்து வந்தவங்க தான் காளியம்மாள் அவர்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறதா கனத்த இதயத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கனத்த இதயத்தோட இந்த அறிக்கையை நான் எழுதுறேன். கடந்த 6 ஆண்டு காலமா இருந்த இந்த பயணம் அரசியல் ரீதியாக எனக்கு பல அனுபவத்தை கொடுத்தது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு பல உறவுகள் எனக்கு கிடைச்சாங்க. கடந்த ஒரு 6 வருஷமா ஒரு சமூக மாற்றத்துக்காக ஒரு பொண்ணா என்னுடைய சக்தியை மீறி, என்னுடைய ஆற்றலை மீறி இங்க பல இடங்கள்ல களத்துல இறங்கி நான் போராடி இருக்கேன். இப்படி களத்துல இருக்கும்போது உயிரா எண்ணி என்னை வழி நடத்தின நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த பாதையிலிருந்து இப்ப நான் விலகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய இத்தனை நாட்கள்ல உண்மையா உறவா பழகி களத்துல இறங்கி உணர்வோட வேலை செஞ்சு நேர்மையா வேலை செஞ்ச அனைத்து நாம் தமிழர் மக்களுக்கும், அனைத்து நாம் தமிழர் உறவுகளுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றிகள் சொல்றதோட வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்றேன். ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்துல ஓடி என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பையும் வைத்து களமாடிய உங்க அனைவருக்குமே என்னுடைய சிரம் தார்ந்த நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு நிறைய நெருக்கடிகள் வந்த போது கூட நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையின் பேர்ல, நீங்க என் மேல வச்ச அன்பின் பேர்ல இந்த முடிவை நான் எடுக்காம இருந்தேன். ஆனா இப்ப வேற வழி இல்லை, நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு காளியம்மாள் அவர்கள் அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் அவதூறு வெறும் வார்த்தைகள்லாம் என என் மேல அள்ளி தெளித்தவங்களுக்கு மத்தியில என் மீது ஆழப்பெரிய அன்பு கொண்டு என்னை நேசிச்ச எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த முடிவு நிறைய பேருக்கு வருத்தங்களை தரலாம், ஏன் எனக்கும் தான். இறுதியாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில என்னுடைய பயணம் தொடரும். நன்றி, வணக்கம், நாம் தமிழர்னு முடிச்சிருக்காங்க.